இரும்பு ஆணியில் கேலண்டர் தொங்க விடுறது, அதுவும் செவ்வக வடிவத்தில் இருக்க கேலண்டர் தொங்க விடுறது, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க இல்லையா? ஆமாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வக வடிவத்தில் வந்து ஒரு கட்டை மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஜாதக கட்டை மாதிரி எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நடுப்புறத்தில் டாப்பில் தான் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க. அந்த ஆணி வந்து இரும்பினால் ஆனது. இரும்புக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல வேவ்ஸ் எல்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. எப்பயுமே இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா, கெட்ட வேவ்ஸ், நல்ல வேவ்ஸ் எல்லாமே கலந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வேவ்ஸ் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்கனால தான், அந்த இரும்புல வந்துட்டு நம்ம வந்து கேலண்டர தொங்க விடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு என்னென்ன நல்ல வேவ்ஸ்லாம் இருக்கோ, அத ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் விடியற்காலைல நீங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேலண்டர் வந்து தேதிய கிழிப்பீங்க. தேதிய கிழிக்கிறப்ப வந்துட்டு, அப்படியே உங்க கையில வந்து அந்த நல்ல வேவ்ஸ்லாம் பாஸ் ஆகி, அது வந்து அப்படியே உங்க மூளைக்குள்ள போகும். ஆக அப்ப விடியற்காலைல நீங்க வந்து தேதிய கிழிச்சிட்டு, அன்னைக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஃபுல்லா வந்து சுறுசுறுப்பா இயங்குவீங்க. என்னைக்கு நீங்க தேதிய கிழிக்க மாட்டீங்களோ, அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டல்லா போற மாரி இருக்கும். இது வந்துட்டு முன்னோர்கள் வந்து அப்பயே அறிஞ்சு வச்சனால தான் வந்துட்டு இந்த கேலண்டர் வந்துட்டு நீ வந்து இரும்பு ஆணியில அடிக்கணும் அப்படிங்கிற மாரி முன்னோர்கள் யாருமே முட்டாள்கள் இல்லைங்க. நீங்க வேணா வந்து நாளைக்கே வந்து உங்க வீட்டு கேலண்டர்ல தேதிய கரெக்ட்டா கிழிங்க. கிழிச்சிட்டு நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்க. ஆணியே புடுங்க வேணாம். டார்ச்சர் பண்ற ராஸ்கல். வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. விட்டா கிறுக்கு நாக்கிடுவாங்க போட்டு.